Hi students, இன்னைக்கு நம்ம class 12 business mathsல chapter 4 differential equationsல exercise 4.1ல 5th sum பார்ப்போம் இந்த வீடியோல. Form the differential equations that represents all parabolas each of which has a lattice rectum 4a and whose axes are parallel to the x-axis ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ lattice rectum 4a ன்னு கொடுத்துட்டாங்க. lattice rectum 4a ன்னு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன் என்ன வரும்? y square is equal to 4ax. இது equation of the parabola வரும் இல்லையா? So positive sideல தான் இருக்கு அப்படின்றது தெரியும் நமக்கு. 4aன்றது அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? And whose axes are parallel to the x-axis. Along the x-axisனா இது கிடைச்சிடும் நமக்கு. So parallel to x-axisனா என்ன வந்துரும்னா y minus k the whole square is equal to 4a into x minus h. இதுதான் வரும். சென்டர் சேஞ்ச் ஆகிருக்கும் போது இதுதான் நமக்கு வந்து ஈக்குவேஷனா வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? சொல்யூஷன் பார்க்கலாம். நான் எதுக்கு இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன் அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் பேரபோலா, ஈக்குவேஷன் ஆஃப் த family of parabola is y minus k the whole square is equal to 4a into x minus h. Okay va? Ida first equation எடுத்துக்கும். Where h and k are arbitrary constant, where h and k are arbitrary constant. ஓகேவா? இப்போ நம்ம இந்த arbitrary constants வந்து eliminate பண்ணணும். To eliminate h and k, we have to differentiate equation 1 twice. ஓகேவா? 2 times நம்ம வந்து differentiate பண்ண போறோம். So differentiating with respect to x, differentiating with respect to x. ஓகேவா? இப்போ இதை differentiate பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? First y minus k the whole square. இதை differentiate பண்ணும்போது என்ன ஆகும்? First power differentiate பண்ணுமா? Power differentiate பண்ணும்னா 2 into y minus k. இந்த y differentiate பண்ணும்னா dy by dx. Differentiation இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், பேசிக்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ இது தெரியும். இப்போ 4ax, அப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு 4aன்னு வந்துடும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 ஆகிடும். அப்போ 4a. 4h டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அது கான்ஸ்டன்ட்டு 0 ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த பக்கம் 2 இருக்குது, இது கேன்சல் பண்ணோம்னா 2ன்னு வந்துடும். ஸோ y minus k into dy by dx is equal to 2a. இது second equation எடுத்துக்கோங்க. Again differentiating, okay, again differentiating 2 with respect to x. x ஓட differentiate பண்ண போறோம் with respect to x ஓட. இப்போ பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க, இது uv மெத்தட்ல differentiate பண்ணணும். u இது v ன்னு எடுத்துட்டு differentiate பண்ண போறோம். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு y minus k u அப்படியே வச்சுட்டு நான் இதை differentiate பண்ணோம்னா d square y by dx square plus இந்த dy by dx அப்படியே வச்சுட்டு y minus k இதை differentiate பண்ணோம்னா y differentiate பண்ணும்போது என்ன ஆகும்? dy by dx. ஏன்னா with respect to x ஓட பண்ணுறோம் இல்லையா? அப்போ dy by dxன்னு வந்துடும். இந்த பக்கம் equal to 0, கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதால 0ன்னு வந்துடும். இங்கே y minus k d square y by dx square, d square y by dx square plus dy by dx
to the whole square. இது ரெண்டு டைம் இருக்கு இல்லையா, இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். to the whole square கிடைச்சிச்சு இல்லையா. இப்போ வந்து y minus k d square y by dx square is equal to, நான் இதை வந்து இந்த சைட் கொண்டு போயிடுறேன். அப்போ minus dy by dx to the whole square. So, இப்போ இந்த y minus k மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோம். y minus k is equal to minus dy by dx to the whole square by d square y by dx square. ஓகேவா, இந்த மாதிரி கிடைச்சிருக்கு நமக்கு y minus k. So, y minus k க்கு நம்ம இது வந்து equation 3 ன்னு எடுத்துக்குவோம். இங்க பாருங்க, from equation 2 and 3 y minus k க்கு தான் ரெண்டு இடத்துலயுமே நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா. equation 2 and 3. So, from equation 2 and 3, from equation 2 and 3, 2 என்ன இருக்கு, y minus k dy by dx ன்னு இருக்கு இல்லையா. இங்க y minus k is equal to, இங்க y minus k க்கு பதிலா நம்ம அதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். ஓகேவா, அப்போ பண்ணும்போது y minus k க்கு பதிலா நான் வந்து என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன், மைனஸ் dy by dx the whole square by d square y by dx square into, அங்கே ஒரு dy by dx இருக்கா, அது dy by dx is equal to 2a. புரியுதா உங்களுக்கு. from 2 and 3 நான் வந்து இந்த ஸ்டெப்பை கொண்டு வந்துடுறேன். அந்த y minus k க்கு பதிலாக வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வருவோம் இதை. இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், dy by dx தான் இருக்குது. அப்போ மைனஸ் dy by dx to the whole cube. இது கீழே இருக்கு இல்லையா, இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளைல கொண்டு போயிடும். அப்போ 2a into d square y by dx square. ஸோ இப்போது எல்லாத்தையும் ஒரு சைடாக கொண்டு வந்துடுவோம். ஒரு சைடாக கொண்டு வந்துட்டு ஈக்குவேஷனை எழுதிடுவோம். ஸோ இது அந்த பக்கம் கொண்டு போயிட்டுறேன். 2a into d square y by dx square plus dy by dx to the whole cube is equal to 0 ஆயிடும். ஓகேவா, நான் இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து எழுதிடலாம், இல்லாட்டி இது இருந்தாலும் ஓகே தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு 2a into d square y by dx square plus dy by dx to the whole cube. This is your required differential equation. ஓகேவா, இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மீன்ஸ் நத்திங் பட் dy by dxன்னு வச்சு நமக்கு வந்து ஈக்குவேஷனில் வரணும். எக்ஸ் ஒய்ன்றது இல்லாமல் dy by dx d square y by dx square அந்த மாதிரி வர ஈக்குவேஷன்ஸ் தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் நம்ம சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.